தலைவர் திரு ராஜா சீனிவாசன் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினர் திரு பாபாஜி சார் அவர்களே மற்றும் இங்கே மேடையில் அமைந்திருக்கும் பல தொழில் நிறுவனங்களின் நிறுவனர்கள் மற்றும் உரிமையாளர்கள், இங்கு வந்திருக்கும் அனைத்து வணிகர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என் பேர் டாக்டர் பாலமுருகன். ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே சிலவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா இது வணிகர் சங்க மாநாடு. இதில் ஒரு மருத்துவனான எனக்கு என்னை இதில் இன்வால்வ் பண்ணதுக்கு முதல்ல இந்த வணிகர் சங்கத்துக்கும் நம்ம சினேகம் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. ஏன்னா அவங்க தான் என்னை இதில் கொண்டு இன்வால்வ் பண்ணி இதில் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் சார் வாங்கன்ட்டு என்னால் முடிஞ்ச ஏதோ உதவியை செஞ்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். மேலும் வணிகர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சமுதாயத்துக்கு வணிகர்களோட பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. அதுலேயும் பெரிய நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் சிறு குறு தொழில் நிறுவனர்களோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் கருதுகிறேன். அவங்களோட பங்களிப்பு என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது கொரோனா டயத்தில் மருத்துவ பணியாளர்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே மாதிரி இந்த வணிகர்களோட பங்களிப்பு இருந்துச்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ நிறையா வணிகர்கள் லாஸை சந்தித்தாங்க. உண்மையிலேயே நிறையா அவங்களுக்கு இழப்புகள் இருந்தாலும் அந்த கொரோனா டயத்தில் மக்களுக்கு எப்படி பொருள்களை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு அவங்களே பிளான் பண்ணி நிறையா வணிகர்கள் எனக்கு தெரிஞ்சு ஹோம் டெலிவரி பண்ணாங்க. கொஞ்சம் நேரம் கடையை திறந்து வச்சு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. அதுலேயும் காய்கறி சப்ளை பண்ணாங்க. எல்லாமே அவங்களோட பங்களிப்பு உண்மையிலேயே நம்ம பாராட்டத்தக்கது. அதற்கு நான் இந்த வணிகர்கள் சங்க மாநாட்டில் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மற்றும் இந்த வணிகர்கள் மாநாடு 28வது மாநாடு சங்க மாநாடு இந்த தடவை தஞ்சாவூரில் நடக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மாநாட்டில் கலந்துக்கிறேன். இப்போ மருத்துவமே வணிகமயமாட்டப்பட்டுருச்சு, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. கிட்டத்தட்ட மருத்துவம் ஒரு வணிகம் தான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரியே நாங்களும் முதலீடு போடுறோம், அதுலேருந்து இன்கம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். பட் அந்த வணிகமயமாக்களையும் ஒரு நியாயமான நேர்மையான முறையில் நடத்திட்டு இருக்கதா எங்கள் ஸ்ரீகுமரன் மருத்துவமனை. இது மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் இருக்குது. ஒரு 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல் தான். பட் சின்ன ஹாஸ்பிட்டலே இருந்தாலும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை. ஏன்னா எங்கள் மருத்துவமனை வந்த நோயாளிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது. பிகாஸ் நாங்கள் தான் அறுவை சிகிச்சை துறையில் ரொபாட்டிக் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்த முதல் மருத்துவமனை. இன்னும் திருச்சி தஞ்சையிலேயே இல்லாத ஒரு தொழில்நுட்பத்தை முதல் முறையில் தஞ்சாவூரில் பெரிய முதலீட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 கோடி முதலீட்டில் அதை கொண்டு நிறுவனது எங்களோட. அது ஒரு வணிக நோக்கத்துக்கு அதுலேயே நான் லாபம் எடுக்க போகிறேன்ல. கண்டிப்பாக இது வரைக்கும் 3 வருஷம் ஆச்சு, லாபம் இல்லை. பட் இருந்தாலும் அந்த மாதிரி இப்போ சென்னை மாதிரி ஒரு கார்ப்பரேட் சென்டரில் இருக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை தஞ்சை மக்களுக்கு கொண்டு அதை எளிய முறையில் முடிந்த வரைக்கும் குறைந்த விலையில் அதை தஞ்சை மக்களுக்கு அந்த சேவை செய்யணுன்ட்டு பர்டிகுலராக புற்றுநோய்க்கான ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை தொழில்நுட்பத்தை கொண்டு எங்கள் மருத்துவமனை. ஜஸ்ட் இந்த இன்ட்ரொடக்ஷனோட இங்கே அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.